கதிர் வெடித்து பிளம்பு விழ, கடல் குதித்து சூடாற்ற, முழுமைமிகு நிலப்பரப்பின் முதற்பிறப்பு தோன்றிவிட, நதி வருமுன் மணல் தருமுன் முன்னோன்றி மூத்ததுவும், பதிமதுரை பெருவெளியில் பாண்டியர் குற்றம் கண்டதுமான செந்தமிழ் காக்கும் புராதனமான பண்பாட்டு பூமியாம் தமிழ்நாட்டில் சாதி மத மோதல்கள் நிகழ்ந்தாத தமிழ்நாட்டில் 1948 ஜனவரி 30ஆம் நாள் பிர்லா மாளிகை பிரார்த்தனை கூட்டத்தில் 5 நிமிடம் தாமதமாகிவிட்டதே என்று உடன் நடந்தவர்களிடம் சொல்லியவாறே ஆஃப் நேக்கட் பக்கீர் என்று வின்ஸ்டன் சர்ச்சலால் விமர்சிக்கப்பட்ட அரை நிர்வாண பக்கீர் என்று அழைக்கப்பட்ட அரையாடை மனிதர் உத்தமர் காந்தியடிகள் எதிரே வந்து வணக்கம் சொல்லி அவனுக்கு பதில் வணக்கம் சொல்ல இருகரங்களையும் கூப்பியவாறு அவர் சொல்லி முடிப்பதற்குள் குடியவன் நாதராம் விநாயக கோட்சேயின் கைத்துப்பாக்கியிலே இருந்து சீறி பாய்ந்த 3 குண்டுகள் அவர் மார்பை துளைக்க ஹேராம் என்ற குரல் கொடுத்தவாறே ரத்தம் கொட்டியவாறு அந்த மண்ணில் சாய்ந்து மடிந்த உத்தமர் காந்தியடிகள் மறைவினை ஒட்டி ஒரு முஸ்லிம் தான் காந்தியாரை கொன்றுவிட்டார் என்ற படுபயங்கரமான ஒரு பொய் செய்தியை வடபுலத்து மாநிலங்களிலே பரப்பி அதன் விளைவாக பல்வேறு பகுதிகளில் முஸ்லிம்கள் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு இரத்த ஆறு பெருக்கெடுத்து ஓடிய காலத்திலும் செந்தமிழ்நாட்டிலே அதற்கு மாறாக வானொலியிலே தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் உத்தமர் காந்தியடிகளை கொன்றவன் ஒரு இஸ்லாமியர் அல்ல, இஸ்லாமியரால் கொல்லப்படவில்லை. இந்து மதத்தின் மீது நாங்கள் விரோதிகள் அல்ல, ஆனால் மதவெறியை ஊட்டுகின்ற ஒரு கொடியவனால், கோட்சே எனும் கொடியவனால் கொல்லப்பட்ட உத்தமர் என்று சமூக நல்லிணக்கத்தை அவர்கள் நிலைநாட்டிய காரணத்தால் தமிழ்நாட்டிலே இந்து முஸ்லிம் என்ற கலவரம் எழவில்லை. இஸ்லாமிய மக்கள் பாதுகாப்பாக இருப்பதாக உணர்ந்தார்கள். அத்தகைய நல்லிணக்கம் தழைத்த தமிழ்நாட்டில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே கோட்பாட்டை தந்த தமிழ்நாட்டில் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ நிலையை நெறியாக கொண்டு வாழ்ந்த தமிழ்நாட்டில் இன்று நச்சரவமாக ஊடுருவ முனைகின்ற இந்துத்துவ சக்திகளுக்கு இடம் கொடுத்துவிடக் கூடாது. அது தமிழகத்தை பாழ்படுத்திவிடும், இந்த நல்லிணக்கத்தை உடைத்து நொறுக்கிவிடும். சிறுபான்மை மக்களை தாக்குவதென்பது இஸ்லாமியர்களையோ கிறித்தவர்களையோ தாக்கினால் அந்த கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் 90 விழுக்காடு வாழ்கிற நாடுகளிலே இந்து மதத்தை சேர்ந்த நம் சகோதரர்கள் வாழ்கிறார்களே, அமெரிக்காவிலே, கனடாவிலே, ஐரோப்பிய கண்டத்து நாடுகளிலே, அங்கெல்லாம் அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களே, எந்த விதமான சிறு ஊறு கூட அவர்களுக்கு ஏற்படவில்லையே என்ற பாதுகாப்பு உணர்ச்சியை நினைவூட்டுகின்ற வகையிலும்
மதுவின் பிடியிலிருந்தும் கொடிய விஷமாகிய ட்ரக்ஸ் போதைப் பொருள் பிடியிலிருந்தும் இளைய சமுதாயம், வளர்ந்து வரும் மாணவ சமுதாயம் சிக்கிக்கொண்டு பாழாகிவிடக் கூடாதே. பஞ்சாப் மாநிலம் என்றால் தி ஸ்டேட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ், தி ஸ்டேட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், விளையாட்டு துறையிலும் வேளாண்மை துறையிலும் இந்தியாவுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்த மாநிலம் என்பது மாறி இன்று பல்வேறு பகுதிகளிலே இருந்தும் உள்ளே ஊடுருவிவிட்ட போதை பொருட்களால் அபின், கஞ்சா, LSD மாத்திரை, பிரவுன் சுகர் என்ற போதைப் பொருள், இவற்றால் அந்த மாநிலமே சீரழிந்து 80 ஆண்டுகள் வாழ வேண்டியவர்கள் 40 வயதிலேயே மடிந்துவிடக்கூடிய அவலமும் நேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அந்த போதைப் பொருள் வாசனை நெடி அடிக்காது. அஞ்சல் தலை அளவிலே ஒரு தாள் அதை நாக்கிலே ஒட்டிக்கொண்டால் உடல் முழுவதும் ஓடுகிற நாடி நரம்புகளிலே இருக்கின்ற குருதி ஓட்டத்திலே போதை உணர்ச்சியை அது ஏற்படுத்தும். இந்த போதை பொருட்களை பருகிய பிறகு மிருகங்களாகவே மாறிவிடுகிறார்கள். கோயம்புத்தூரிலே ஒரு இளம்பெண் 4 பேரால் நாசமாக்கப்பட்டாலே நம் குலமகள். அந்த 4 இந்தியவர்கள்தான். அதற்கு பிறகு அவர்கள் மனிதர்களாக இருப்பதில்லை, விலங்குகளைப் போல ஆகிவிடுகிறார்கள். இந்த ஆபத்திலே இருந்து தமிழகத்தை பாதுகாக்க வேண்டும், உள்ளே நுழைவிடக் கூடாது என்பதையும் வலியுறுத்தி இந்துக்களும் முஸ்லிம் தமிழகத்தின் வாழ்வாதாரங்களை இதுவரை பாதுகாப்பதற்காக நான் 10 நடைபயணங்களை மேற்கொண்டவர் என்ற முறையில் நான் பிறந்த பொன்னாடாகிய இந்த செந்தமிழ் நாட்டில் வளரும் குழந்தைகள், வளர்ந்து வரும் பிள்ளைகளின் எதிர்காலம் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்கள் வளர்ந்து பெரியவர்களாகிற போது இந்த வைகோ உயிரோடு இருக்கப் போவதில்லை. என் எஞ்சிய நாட்கள் எவ்வளவு என்று எனக்கு தெரியாது. இயற்கை இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு என்னை அனுமதிக்கும் என்பதும் எனக்கு தெரியாது. வாழ்க்கை என்பது நீர்க்குமிழியை போன்றது. லைஃப் இஸ் a tiny bubble before the silence of the infinite என்று கவியரசர் தாகூர் சொன்னார். அண்டங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த அண்ட பகிரண்ட பெருவெளியிலே மனித வாழ்க்கை என்பது கடநேரத்தில் தோன்றி வரைகிற நீர்க்குமிழியை போன்றது. அதைத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே உலகத்திற்கே மறைநூல் தந்த நமது திருவள்ளுவர் நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு என்று குறிப்பிட்டார். ஆகவே வாழ்கிற நாள்களே எல்லாம் இந்த தமிழகத்திலே வாழ்கிற 8 கோடி மக்களுக்காக, அவர்களின் நலனுக்காக, வளரும் தலைமுறையின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்காக நாம் இதுவரை ஆற்றிய கடமைகளில் இன்னும் மிச்சமிருக்கிற கடமையும் செய்துவிட வேண்டும். 5½ ஆண்டு காலம் நான் சிறையிலே கழித்திருக்கின்றேன். அதை வசந்த காலமாக கருதுகிறவன் நான். எனவே இந்த 11வது நடைபயணத்தை நான் என் வீட்டாருக்கு தெரிவிக்காமல், என் துணைவியாருக்கோ என் மகனுக்கோ யாருக்கும் தெரிவிக்காமல் என் இயக்க முன்னோடிகளிடம் சொன்னபோது அதிர்ச்சியடைந்த அவர்கள், உங்கள் உடல் நலம் கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு 6 மாத காலம் நீங்கள் முடங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது, உங்களுக்கு இருதயத்திலே நோய் ஏற்பட்டு அதற்கு பரிகாரமாக நிவாரணம் செய்வதற்கு உலக புகழ்பெற்ற மருத்துவர் தணிகாச்சலம் ஹைதராபாத்திலே இருக்கக்கூடிய நரசிம்மனை நள்ளிரவிலே வரவழைத்து ராமச்சந்திரா மருத்துவமனையிலே எனக்கு பேஸ் மேக்கர் வைத்ததற்கு பிறகு இந்த சூழ்நிலையில் நீங்கள் நடக்க வேண்டுமா என்று அவர்கள் என்னிடம் தங்கள் ஆட்சேபனையை தெரிவித்த போதும் நான் முடிவெடுத்து விட்டேன்.
இந்த போதை வஸ்துக்கள் தமிழகத்தை பாழாக்குகின்றன என்பதால் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும், பெற்றோரிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும், இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் அனைத்து மதத்தினரும் ஒருவருக்கொருவர் சகோதர பாவத்தோடு மனிதநேயத்தோடு நல்லிணக்கமாக வாழவும், அந்த மக்களிடத்திலேயே சென்று கருத்துக்களை பரப்புவதற்கு ஒரே சாதனம் இந்த நடைபயணம் தான். வருகிற வழியில் பல்லாயிரக்கணக்கான மக்களை சாலையின் இருமருங்கிலும் சந்தித்தேன். பெரும்பாலும் அவர்கள் ஏழை பெண்கள், கூலி வேலைக்கு செல்லுகிற தாய்மார்கள். அவர்கள் பெரும்பாலும் என்னிடம் சொன்னது, எங்களுக்கு பசியார சோறு போட்ட திட்டம்தான், எங்கள் வறுமையின் பிடியிலே இருந்து எங்களை காப்பாற்றிய திட்டம்தான் 100 நாள் வேலை திட்டம், மகாத்மா காந்தி பெயரிலே அமைந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம். இப்பொழுது அந்த திட்டத்தை மோடி என்கின்ற மனிதனின் சர்க்கார் பாழாக்கிவிட்டது. இந்த மோடியினால் எங்கள் வாழ்வு சீரழிந்து விட்டது என்று சொன்னபோது நான் பொறுமையாக, நிலைமை மாறும், காலம் மாறும், இந்த கோர பிடியிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள், உங்களுக்கு அப்படிப்பட்ட புனர்வாழ்வை இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற என் ஆருயிர் சகோதரர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி மீண்டும் தொடரும். அவர்களுக்கு மத்தியிலிருந்து நிதி வராவிட்டாலும் கூட உங்களுக்கு இந்த திட்டத்தை நிறைவேற்றுவார் என்று நான் சொன்னபோதும், வழிநெடுகிலும் ஏழை மக்கள், எளிய மக்கள் அவர்களை சந்தித்து எங்கள் தொண்டு பிரசுரங்களை கொடுத்துக் கொண்டே வரும்போதும், இந்த கடமையை வாழ்வது ஒரு முறைதான், மீண்டும் எனக்கு பிறப்புகளே நம்பிக்கை கிடையாது. இவ்வளவு ஆண்டுகள் வாழ்ந்து விட்டேன். 64 பேரறிஞர் அண்ணா அவர்கள் முன்னிலையில் ஆகஸ்ட் 21 இந்திய ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கின்ற கருத்தரங்கத்திலே உரையாற்றி நுங்கம்பாக்கம் அண்ணா இல்லத்திலே அவரது பாராட்டை பெற்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவர் அமைப்பிலே நான் இணைந்து இன்று 62 வருடங்கள் கழிந்து விட்டன என்னுடைய பொது வாழ்க்கை. ஆகவே தமிழ்நாட்டு மக்களுக்காக இந்த கடமையை செய்கிறோம் என்ற வகையில் இதனை அறிவித்ததை செயல்படுத்துவதற்கு பக்கத்துணையாக எங்கள் இயக்கத்தின் முன்னோடிகள், அவை தலைவரும் பொருளாளரும் துணை பொதுச் செயலாளர்களும் முதன்மை செயலாளரும் மாவட்ட செயலாளர்களும் தங்கள் சக்திக்கு மீறி இந்த பயணத்தை வெற்றிகரமாக ஆக்குவதற்கு முதன்மை செயலாளர் உள்ளிட்ட எல்லா முன்னோடிகளும் அரும்பாடுபட்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு எப்படி என் வாழ்வில் நன்றி தெரிவிப்பது என்று எனக்கு தெரியவில்லை. அவ்வளவு சிறப்பான ஏற்பாடுகளை செய்து இந்த துவரங்குறிச்சியிலே 1969 நெல்லை வழக்கறிஞராக இருந்த அண்ணாச்சி ரத்தினவேல் பாண்டியனிடம் ஜூனியர் வக்கீலாக சேர்ந்த நான், அவர் பின்னாளில் தமிழ்நாடு பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக, ஹைகோர்ட் ஜட்ஜாக, பின்னர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாகவே உயர்வு பெற்றாரே, அவரோடு பலமுறை இரவோடு இரவாக காரிலே சென்னைக்கு செல்லுகிற போதெல்லாம் துவரங்குறிச்சி நெருங்குகிற போதே அவர் வண்டியை துவரங்குறிச்சியிலே நிறுத்து, அங்குதான் வீணையின் ஒலி எழுவதைப் போல, மத்தளத்தின் இருபக்கமும் சத்தம் கேட்பதைப் போல அவர்கள் போடுகிற அந்த பரோட்டா இருக்கிறதே, அந்த சத்தத்தையும் கேட்டு அதையும் சாப்பிட்டு விட்டு போகலாம் என்று அழைத்துக் கொண்டு போன அந்த காலத்தில் முதலாக நான் துவரங்குறிச்சிக்கு வந்தேன். என்னை இந்த துவரங்குறிச்சிக்கு அதன் பிறகு பலமுறை அழைத்து வந்தவர் என் நெஞ்சிலே நிறைந்திருக்கின்ற வள்ளல் சீதக்காதி, செத்தும் கொடை கொடுத்தார் சீதக்காதி என்ற பெயருக்கு நிகராக இயக்கத்துக்கு ஒரு சீதக்காதியாக திகழ்ந்தாரே அருமை மாமா ஷேக் முகமது அவர்களின் அருமை திருமகள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உணர்ச்சிமயமான கூட்டத்துக்கு தலைமையேற்றிருக்கின்ற
மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் ஆருயிர் சகோதரி டாக்டர் ரோஹயா அவர்களே, இதை ஒருங்கிணைத்து வருகின்ற திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் மணவை தமிழ்மாணிக்கம், வாழ்த்துறை வழங்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணியத்துக்குரிய சகோதரி கவிஞர் சல்மா, கிறித்துவ நல்லிணக்க இயக்க தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் பாசமிகு சகோதரர் இனிகோ இருதயராஜ், கொங்கு இளைஞர் பேரவை நிறுவன தலைவர் துடிப்புடன் உரையாற்றிய தனியரசு, தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் அன்புமிகு நாகை திருவள்ளுவன், மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பிலே உரையாற்றிய முகமது ரபீக், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளர் அனல்கக்கும் பேச்சாளர் செந்தில் அதிபன், எழுத்திலும் பேச்சிலும் இயக்கத்துக்கு அரும்பணி ஆற்றி வருகிற துணை பொதுச் செயலாளர் திருமலாபுரம் ராஜேந்திரன், மதுரை மண்டலத்தே கட்சியை பாதுகாப்பதுடன் தமிழகமெங்கும் கழகத்துக்கு உயிரோட்டமாக உறுதுணை புரிந்து வருகிற சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதன், கொள்கை விளக்க செயலாளர் வந்தியத்தேவன், வரகவி கவிஞர் மணிவேந்தன், விவசாய அணி வாரணவாசி ராஜேந்திரன், நடைபயண ஒருங்கிணைப்பாளர் இந்த தொண்டர் படையை வார்ப்பித்த ஜீவன், நடைபயண தளகர்த்தர்கள் பாஸ்கர சேதுபதி ஆசை தம்பி, பால சசிகுமார் சுவேஷ், கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் டிடிசி சேரன், எஸ்கே கலியமூர்த்தி, பெரம்பலூர் ஜெயசீலன், சைதை சுப்பிரமணி, மாவை மகேந்திரன், திருப்போரூர் லோகு, சிவகங்கை பசும்பொன் மனோகரன், திண்டுக்கல் செல்வராகவன், பெரம்பலூர் ஜெயசீலன், சேலம் கோபால்ராஜ், சேலம் டாக்டர் சங்கேஸ்வரன், சேலத்தின் இன்னொரு பகுதி செயலாளர் மகேந்திரவர்மன், மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர் முனியசாமி, நாமக்கல் கணேசன், நாமக்கல் சேகர், வரவேற்புரையாற்றிய மருதம்பட்டி நடராஜன், ஒரு வார்த்தையில் நன்றி சொன்ன நெல்லிப்பட்டி குமரேசன் உள்ளிட்ட மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய தோழமை கட்சிகளின் தலைவர்களே, உணர்ச்சி பூர்வமாக நடைபெறுகின்ற கூட்டத்திற்கு வெள்ளமென திரண்டு வந்திருக்கிற என் வணக்கத்துக்குரிய தாய்மார்களே, என் மரியாதைக்குரிய சகோதரிகளே, தொலைவிலிருந்தும் மேடைக்கு எதிரில் இருந்தும் இந்த எளியவன் உரையை செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய துவரங்குறிச்சி வாழ் பெரியோர்களே, கடை வீதிகளிலே அங்காடி நடத்துகின்ற வணிக பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக்கி தந்து கொண்டிருக்கின்ற கால்கெடுக்க நடந்தாலும் முகஞ்சுளிக்காமல் முணுமுணுக்காமல் வசதிகளை எதிர்பார்க்காமல் என்னோடு நடந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அணியிலே நடந்து வருபவர்களில் டாக்டர்களும் இருக்கிறார்கள், வழக்கறிஞர்களும் இருக்கிறார்கள், பொறியாளர்கள் பட்டதாரிகளும் இருக்கிறார்கள். அப்படித்தான் நான் நேரடி தேர்வு செய்து அவர்களை இந்த அணியிலே சேர்த்தேன். அப்படி நடந்து வந்த இளைஞரணி தம்பிகளே, மாணவரணி தம்பிகளே, தொண்டரணி தம்பிகளே, பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே, நடுநிலையாளர்களே, ஜனநாயகத்தின் இறுதி எஜமானர்களாகிய வாக்காளர் பெருமக்களே, சிரம் தாழ்ந்த வணக்கம். நான் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற போது பகலெல்லாம் நடந்து என்னோடு வந்தவர்களும் நான் சற்றே களைத்து போயிருந்தாலும், ஆனால் துவரங்குறிச்சியினுடைய தென்றல் காற்று இருக்கிறதே, மந்திரமார்தமாக வீசுகிற மார்கழி திங்களினுடைய தென்றல் காற்று அந்த சோர்வையெல்லாம் அகற்றியதோடு பாச உணர்வோடு
நான் கைகூப்பி வணங்கிய போது அவர்களும் என்னை பொருட்டாக மதித்து பதிலுக்கு வணக்கம் சொன்ன பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வந்த இடத்தில் எனக்கு நினைவுக்கு வருவது கடைசியாக கொடையால் சிறந்த எங்கள் இயக்கத்தின் பொறியாளர் அணியினுடைய செயலாளர் அவர் ஹஜ் யாத்திரைக்கு போன போதும் மக்கமா நகருக்கு சென்ற போதும் திரும்பி வருகிற போது என்னை நினைத்தே அங்கே இருந்து அந்த புனித தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்து உங்களுக்காக நான் தொழுகை செய்தேன் என்று சொன்னாரே, அந்த மறக்க முடியாத ஷேக் முகமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிதியளிப்பு கூட்டத்தை இதே துவரங்குறிச்சியிலே நடத்தி முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களிடத்திலே 11 லட்சம் தருகிறோம் என்று அறிவித்து எல்லோரையும் திகைக்க வைத்தாரே, அந்த ஷேக் முகமது மறைந்த போது அவருக்கு இறுதி அடக்கம் செய்வதற்காக இந்த ஊருக்கு வந்து பகல் பொழுது அது நடக்கின்ற வரையிலும் அந்த இல்ல வாசலிலேயே இருந்து பின்னர் உலமாக்கள், இஸ்லாமிய பெரியவர்கள் எல்லோரும் வந்து அந்த மார்க்க முறைப்படி அந்த அடக்கம் செய்தபோது அருகிலேயே நின்று அவர்கள் மார்க்க முறைப்படி எப்படி அதை அடக்கம் செய்கிறார்கள் என்பதை பார்த்து திகைத்து போய் அவர் அடக்கம் செய்யப்படுகிற போது அவர்கள் அந்த இடத்திலே உப்பையும் தூவினார்கள். பிறகு மண்ணையும் தூவுகிற போது என்னையும் தூவ சொன்னார்கள். நான் கண்களில் பொங்கி வழிந்த கண்ணீரோடு நானும் தூவிவிட்டு சென்றேன். மாமா ஷேக் முகமது அவர்களே, நீங்கள் இல்லை எங்களோடு, ஆனால் நீங்கள் இருப்பதாகவே கருதி கொண்டு நான் துவரங்குறிச்சி தெருக்களிலே இன்று நான் நடந்து வந்தேன். உங்கள் அருமை மகள் இந்த இனிமையான நிகழ்ச்சியை, எழுச்சியான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். நான் முதலாக நடைபயணம் நான் திருச்சியில் குறிப்பிட்டதைப் போல வைணவர்கள் வழிபடுகிற ஒரு திருத்தலத்திலிருந்துதான் நான் நடைபயணத்தை தொடங்கினேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நவ திருப்பதிகளில் ஒன்றாகிய தென்திருப்பேரையில் இருக்கின்ற வைணவ கோயிலாகிய மகர நெடுங் குலைக்காதர் ஆலயத்தில் இருந்த வைரமும் தங்கமும் 100 ஆண்டுகளாக பாதுகாக்கப்பட்ட அந்த ஆபரணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டதால் 108 பிராமண குடும்பங்கள் அந்த ஊரின் 4 தெருக்களிலும் வசிக்கின்றன. அவர்கள் பதறினார்கள், கதறினார்கள். நான் போய் ஆலயத்துக்குள்ளே கொள்ளையடிக்கப்பட்ட பகுதியை பார்த்துவிட்டு வெளியே வந்தபோதுதான், நீங்கள் டாக்டர் கலைஞர் அவர்கள் நாளை நெல்லை வருகிறாராமே, அவரை எங்கள் ஊருக்கு அழைத்து வந்து கோயிலுக்குள்ளே அழைத்து வாருங்கள் என்றார்கள். நான் அழைத்த போது வறுப்பின்றி அண்ணன் கலைஞர் அவர்கள் அந்த மகர நெடுங்குலைக்காதர் ஆலயத்துக்குள்ளே வந்து கொள்ளையடிக்கப்பட்ட இடங்கள், அந்த வைரங்கள் வைடூரியங்கள் வைக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டு விட்டு வந்தபோது கண்ணீரும் கம்பளையுமாக அந்த பிராமண குடும்பங்களைச் சேர்ந்த சகோதரிகளும் பெரியவர்களும், எங்கள் வீட்டிலே நகைகள் காணாமல் போனால் கவலைப்பட மாட்டோம், நாங்கள் வழிபடுகிற ஆலயத்தினுடைய கருவூலம் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டது, நீங்கள் அழுத்தம் கொடுத்தால், நீங்கள் இதை வலியுறுத்தினால் அவை மீட்டுக் கொடுக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடம் கேட்கிறோம் என்றார்கள். அவர் மேடையிலே அதை பேசினார். 86ஆம் ஆண்டு அவர் அதை பேசி முடித்துவிட்டு அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்ற நீ நடவடிக்கை எடு என்று சொன்னார். நான் தென்திருப்பேரையிலிருந்து அந்த ஊர் சகோதர சகோதரிகளோடு நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் வரை தொடர்ந்த நடைபயணம்தான் எனது முதலாவது நடைபயணம். 1 மாதத்திற்குள்ளாகவே காவல்துறையினர் கொள்ளையர்களை கண்டுபிடித்து அந்த நகைகளை கோவிலுக்கு மீட்டுக் கொடுத்து விட்டார்கள். நான் அங்கே குறிப்பிட்டதைப் போல நாம் எந்த மதத்துக்கும் விரோதிகள் அல்ல. வைணவர்களும் சைவர்களும் வழிபடுகிறார்களே, அந்த வைணவர்களினுடைய 4000 திவ்ய பிரபந்தத்தை
நான் ஸ்ரீரங்கம் ஆலய மண்டபத்திலே பேசியவன். என்னுடைய உரைகளில் சமஸ்கிருதம் இங்கே வேண்டாம், அது செத்துப்போன மொழி, அதை இங்கே கொண்டு வராதீர்கள், அங்கே தேவாரம் ஒலிக்கட்டும், அங்கே திருவாசகம் ஒலிக்கட்டும் என்று எல்லா இடங்களிலும் திருவாசகத்தை பற்றி உயர்த்தி பேசி நான் பார்க்கின்ற நேரங்களில் சில பேர் என்னிடம் விமான நிலையங்களில், புகைவண்டி நிலையங்களில் என்னை அடையாளம் கண்டு கொண்டு வந்து பார்த்து, நாங்கள் உங்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அல்ல, ஆனால் உங்கள் திருவாசக பேச்சை நாள் தவறாமல் ஒளிப்பேழையிலே கேட்கிறோம் என்று சொல்பவர்கள் உண்டு. அதைப் போல ஆலயங்களிலே தேவாரம் ஒலிக்கட்டும், 4000 திவ்ய பிரபந்தம் ஒலிக்கட்டும், அது நடக்கட்டும். தேவாலயங்களிலே ஜெபம் நடக்கட்டும், பள்ளிவாசல்களிலே மசூதிகளிலே தொழுகை நடக்கட்டும். பகுத்தறிவு பிரச்சாரத்தில் ஈடுபடுகிற சுயமரியாதை வீரர்கள் அவர்கள் பிரச்சாரத்தையும் நடத்தட்டும். பார்சிக்காரர்கள் தங்கள் நம்பிக்கையின்படி அவர்கள் அதனை கடைபிடிக்கட்டும். பார்சிகள் அவர்கள் அடக்கம் செய்ய மாட்டார்கள். அந்த இறந்து போன உடலை ஒரு பாறையின் மீது வைத்து விடுவார்கள். கழுகுகள் வந்து அந்த உடலை கொத்தி தின்றுவிடும். அப்படித்தான் இன்றைக்கும் அடக்கம் செய்கிறார்கள். உலக புகழ்பெற்ற இந்தியாவின் வழக்கறிஞர் பாலி நாரிமன், அவர் பார்சி வகுப்பை சேர்ந்தவர்தான். ஏன் இந்திரா காந்தி அம்மையாரை திருமணம் செய்து கொண்டாரே, அவர் பார்சி வகுப்பை சேர்ந்தவர்தான். சமணர்களும் இங்கே வாழ்ந்தவர்கள்தான். இந்த நிகழ்ச்சியின் போது நான் சொல்லுகிறேன், அடுத்து நடைபெறும் எதற்காக? 82 டாக்டர் கலைஞர் அவர்கள் அறுபடை வீடுகளில் ஒன்றாகிய திருச்சி அலைவாய் என்று அழைக்கப்படுகிற அலைவாயும் கடலோரம் அமைந்திருக்கின்ற திருச்செந்தூர் கோயிலில் அதனுடைய கருவூல காப்பாளர் சுப்பிரமணிய பிள்ளை கொல்லப்பட்டு விட்டார். அவர் தற்கொலை செய்து கொள்ளவில்லை, அவர் சாகடிக்கப்பட்டார். இதற்கு நீதி வேண்டும் என்று கேட்டு தேரா மன்னா செப்போது உடையேன் என்று பாண்டியன் அவைக்களத்திலேயே நீதி கேட்டு மதுரை மாநகரில் பத்தினி பெண்டிர் பசுக்கள் குழந்தைகள் உள்ளிட்டவர்களை தவிர்த்து மற்றவர்கள் பக்கம் இந்த தணல் பரவட்டும் என்று அந்த மதுரை நகரை இருக்கிறதாக சொன்னார்களே, அந்த பத்தினி தெய்வம் கண்ணகியினுடைய குரல் எழுந்த மதுரை மாநகரில் நான்மாட கூடலில் குதிரை குளம்படிகளினுடைய சத்தத்தோடு சங்க தமிழின் ஓசையும் சேர்ந்து இணைந்து வளர்ந்தது என்று சொல்லப்படுகிற மதுரை மாநகரில் அறிஞர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு 82ஆம் வருடம் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி நான் நீதி கேட்டு நடக்கிறேன். திருச்செந்தூர் கோயிலிலே நடந்த படுகொலைக்கு நீதி கேட்கிறேன் என்று அந்த கோயிலினுடைய உரிமையை பாதுகாப்பதற்காக டாக்டர் கலைஞர் அவர்கள் பல்லாயிரக்கணக்கானவர்களோடு மதுரை மாநகரிலே இருந்து புறப்பட்டு திருமங்கலம், விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி, எட்டயபுரம், எப்போது வென்றான், தூத்துக்குடி, ஆத்தூர், ஆறுமுகநேரி, காயல்பட்டினம், வீரபாண்டியன் பட்டணம், திருச்செந்தூர் என நடைபயணத்தை மேற்கொண்டார். அதை போலத்தான் நான் நாசகார நச்சாலை ஸ்டெர்லைட், அது தூத்துக்குடி மண்டலத்தையே பாழாக்கிவிடும், விவசாயம் அழிந்து போகும், மீனவர் வாழ்க்கை சூறையாடப்படும். இந்த ஆலை மராட்டியத்திலே தொடங்கப்பட்டது. ரத்னகிரி மாவட்டத்தில் ஆலைக்கு லைசன்ஸ் கொடுத்தவர் அன்றைய சீஃப் மினிஸ்டர் சரத்பவார். அந்த ஆலை அமைக்கப்பட்ட ரத்னகிரி மாவட்டத்திலேதான் பிரசித்தி பெற்ற மாம்பழங்கள் அங்கே விளைகின்றன. அந்த மாந்தோட்டத்துக்கு சொந்தக்காரராகிய விவசாயிகள் ஒன்று சேர்ந்து அல்போன்சா மாம்பழங்கள், அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒரு 6 மாதம் போராடினார்கள். அதற்கு பிறகு 10,000 பேரை திரட்டிக் கொண்டு கையில் கடப்பாறையோடும் சம்மட்டியோடும் அந்த ஆலையினுடைய சுற்றுச்சுவரை உடைத்தார்கள்.
ஆலைக்குள்ளே நுழைந்தார்கள். எந்திரங்கள் 300 கோடி மதிப்புள்ள எந்திரங்களை உடைத்து நொறுக்கினார்கள். முதலமைச்சர் சரத்பவார் போலீஸை போகக்கூடாது என்று தடுத்து விட்டார். 3 நாட்களில் லைசன்ஸை ரத்து செய்தார். அந்த ஸ்டெர்லைட் ஆலையினுடைய அதிபர் உலக கோடீஸ்வரன். இன்றைக்கு லண்டனிலே மாத்திரம் அவனுக்கு 10 மாளிகைகள் இருக்கின்றன. வேதாந்தா குழுமத்தின் தலைவர் அனில் அகர்வால். அந்த அனில் அகர்வால் கோவாவுக்குள் நுழைய முடியாமல், ஏன் மோடியின் ஊராகிய குஜராத்திலே நுழைய முடியாமல் அவன் உள்ளே வராது என்று சொன்னதால் அன்றைக்கு முதலமைச்சராக ஆட்சி புரிந்து கொண்டிருந்த சகோதரி ஜெயலலிதாவினுடைய நிர்வாகத்தை அணுகி 1 வார காலத்திலே அனுமதி பெற்று அந்த ஆலையை அங்கே தொடங்கினார். அந்த ஆலையை எதிர்த்து குழு பெர்னாந்து சிலைக்கு எதிரே 5 முறை 10,000 பேரோடு நான் உண்ணாவிரதம் இருந்திருக்கிறேன். திருவைகுண்டத்திலிருந்து நேரடியாக தூத்துக்குடி செல்லாமல் சாயர்புரம் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களுக்கு சென்று நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன். அந்த நடைபயணத்தின் தொடர்ச்சியாகத்தான் நான் உயர்நீதிமன்றத்திலே ரிட் மனு தாக்கல் செய்து ஒரு வழக்கறிஞராக வாதாடினேன். அந்த வழக்கிலே வெற்றி பெற இருந்த சந்தர்ப்பத்தில் அந்த தலைமை நீதிபதி லிபரானுடைய அமர்வு மாற்றப்பட்டதால் ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவான தீர்ப்பு வந்தது. அதற்கு பிறகு தீர்ப்பாயத்துக்கு போனோம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம். சுப்ரீம் கோர்ட்டில் உச்சநீதிமன்றத்தில் பாரி நாரிமனுடைய மகன் ஹாரிங்டன் நாரிமன் நீதிபதியாக இருந்தக்கூடிய அந்த அமர்வில் என்னை பேச விடக்கூடாது என்று ஸ்டெர்லைட் ஆலையினுடைய அதிபருடைய வழக்கறிஞர் சர் சி.பி. ராமசாமி ஐயருடைய பெயரன் தலை சிறந்த வழக்கறிஞர் அரிமா சுந்தரம் அவர்கள் இந்த தீர்ப்பாயத்திலும் நீங்கள் வைகோவை நீங்கள் அனுமதிக்க கூடாது, பேச அனுமதிக்க கூடாது, அவருக்கு சந்தர்ப்பம் கொடுக்க கூடாது என்று தடுத்த போது அந்த அமர்வினுடைய நீதிபதியாக இருந்த ஓய்வு பெற்ற சுப்ரீம் கோர்ட் நீதிபதி பெயரை சொல்ல விரும்பவில்லை, என்னை பேச அனுமதிக்கவில்லை. நான் ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவாகத்தான் அதை திறப்பதற்கு தீர்ப்பளிக்க போகிறேனே என்று ஓபன் தீர்ப்பாயத்திலே சொன்னவர். நான் சுப்ரீம் கோர்ட்டிலே 2 ரிட் மனு தாக்கல் செய்திருந்தேன். வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு செல்வது, என்னை அதிலே விசாரிக்க மாட்டார்கள், என்னை பேச அனுமதிக்க மாட்டார்கள் என்று நினைத்து மிகுந்த கவலையோடு நான் எழுந்து ஹாரிங்டன் நாரிமனிடம் சொன்னேன், I have also filed 2 writ petitions, but those petitions have not been annexed with the case. அப்படியா என்று தன்னுடைய எழுத்தரை கேட்க, ஆம், இவரும் 2 ரிட் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அப்படி என்றால் அதையும் சேர்த்து இணைத்தே நீங்கள் சென்னை ஹைகோர்ட்டுக்கு திரும்ப வழக்கை அனுப்புவோம் என்று சொல்வதற்கு அந்த கட்டத்தில் நான் சொன்னேன், ஒரு சில வார்த்தைகள் பேச அனுமதியுங்கள் என்றேன். எஸ் யூ கேன் என்றார், பேசலாம் என்றார். நான் முன்வரிசையிலே வழக்கறிஞர்கள் இருக்கிற முன்வரிசையிலே போய் நின்று கொண்டு பேச தொடங்கிய 2-3 நிமிடங்களிலேயே இந்த குறுகிய காலத்தில் எத்தனை விவரங்களை நம்மால் சொல்ல முடியும் என்ற மனதுக்குள் ஏற்பட்ட பதட்டத்தின் காரணமாக, மை லார்ட் கைண்ட்லி எக்ஸ்கியூஸ் மீ, ஐ ஹவ் பிகம் நர்வஸ், கொஞ்சம் பதட்டமாக இருக்கிறேன், கொஞ்சம் என்னை அனுமதியுங்கள் என்றேன். அவர் சிரித்துக் கொண்டே சொன்னார், ஆர் யூ நர்வஸ்? நீங்க நர்வஸா இருக்கீங்க? நோ நோ, யூ ஹவ் மேட் அஸ் நர்வஸ், எங்களை நீங்கள் நர்வஸ் ஆக்கி விட்டீர்கள். அதற்கு பிறகு நீதிமன்றத்துக்கு வழக்கு வந்தது. இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்திலே நீதியரசர் சிவஞானம், நீதியரசி பவானி சுப்பராயன் அமர்வுக்கு வந்தது. நான் 2.5 மணி நேரம் என் வாதங்களை எழுப்பிய போது, தூத்துக்குடி மண்ணிலே 16 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்களே, அவர்கள் அந்த மண்ணிலே சிந்திய ரத்தம் இந்த நீதிமன்றத்திலே நீதி கேட்கிறது என்று நான் பேசினேன். அதை விவரித்த போது பள்ளிக்கூடம் சொல்லுகின்ற ஸ்னோலின் என்கின்ற 16 வயது சிறுமியினுடைய உச்சந்தலையிலே சுட்டார்கள். தலை வெடித்து அவருடைய மூளை எல்லாம் மண்ணிலே சிதறி கிடந்தது. அந்த இரவிலேயே அந்த ஊருக்கு போனேன். துப்பாக்கி சூடு நடந்த அந்த இரவிலேயே 9 மணிக்கு தூத்துக்குள்ளுக்குள்ளே நுழைந்தேன். கொல்லப்பட்ட ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்றேன். ஸ்னோலின் வீட்டில் தாயும்
அவருடைய தந்தையும் உடன் பிறந்தவர்களும் சுவரில் முட்டி மோதிக்கொண்டு நாங்கள் என்ன பாவம் செய்தோம், எங்கள் பிள்ளையை மண்டை மூளை மண்ணிலே சிதறுகிற அளவுக்கு கொடுமையாக கொண்டு விட்டார்கள் என்று கதறினார்கள். அதை போலவே அந்த மீனவர் சமுதாயத்தை சேர்ந்த சகோதரி மகளுக்கு தூக்குவாளியிலே சோறு கொண்டு போகிற போது அவர்களை பக்கத்திலே போய் நெருக்கத்திலிருந்து சுட்டதிலே தலை வெடித்து அவர்களுடைய மூளையும் மண்ணில் சேரி கிடந்தது. அதை அள்ளி கொண்டு போனார்கள். இதெல்லாம் நடப்பதற்கு என்ன காரணம்? அனில் அகர்வாலின் ஸ்டெர்லைட் காரணம். அது விவசாயத்தை அழிக்கிறது, மீனவர் சமுதாயத்தை அழிக்கிறது. ஆகவே அதை நீங்கள் அனுமதிக்க கூடாது நீங்கள் என்ற போது கண்கலங்க கேட்டுக்கொண்டிருந்த நீதியரசர்கள் ஸ்டெர்லைட்டை நிரந்தரமாக மூடினார்கள். எதிரிகள் கோடி இட்டு அழைத்தாலும் தொடேன் என்ற புரட்சி கவிஞருடைய வரிகளுக்கு நான் உயிர்ப்பு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எங்களிடம் பணம் பெரிதளவு எதுவும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு நான் திகைத்து போகிற அளவுக்கு கட்சிக்கு 10 லட்சம் ரூபாய் தருகிறேன் என்று ஒரு 10 கோடி கொடுத்ததை போல என் தங்கை இங்கே பேசினாரே, சொன்னாரே ரொஹேகா அவர்கள், நான் கழகத்தின் சார்பில், தலைமை கழகத்தின் சார்பில் உங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் 600 பேருக்கு 3 வேளை உணவும் வழங்கி தங்குவதற்கு இடமும் தயாரித்து கொடுத்து இடையிடையிலே அவர்களுக்கு தேவையானவற்றையும் வழங்கி அவர்கள் படுக்கை விரிப்பதற்கு பெட்ஷீட்டும் தலையணையும் கொடுத்து அந்த பிள்ளைகளை பராமரிக்க இவ்வளவு செலவும் நம்முடைய மாவட்ட செயலாளர் முன்னோடிகளும் அவர்கள் ஆங்காங்கு நம் மீது நல்லெண்ணங்கள் உள்ளவர்கள் கொடுத்த நிதியை வைத்துக் கொண்டு வரவேற்கிறார்களே, அந்த மாவட்ட செயலாளர்களுக்கும் அதை நிதியை திரட்டி கொடுத்தவர்களுக்கும் இந்த ஏற்பாடுகளை வழியெங்கும் செய்து கொடுத்தவர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அனில் அகர்வால் இன்றைக்கு உலக கோடீஸ்வரர்களே ஒருவன், ஸ்டெர்லைட் அதிபர், ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் பில்லியனர். அவர் என்னை சந்திப்பதற்கு முயன்ற போது விமான நிலையத்திலே பக்கத்திலே உட்கார்ந்திருக்கக்கூடியவர் அவருடைய துணைவியாரோடு நானும் பக்கத்திலே போய் அடுத்த சோபாவிலே உட்கார்ந்தேன். யார் என்று எனக்கு தெரியாது. நல்ல 6 அடி உயரம், திருப்பதிக்கு போய் மொட்டை போட்டுக் கொண்டு வந்திருக்கிறார். என்னை பார்த்து, நீங்கள் இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக வந்தால் இந்த தமிழ்நாட்டினுடைய தொழில் வளம் காப்பாற்றப்படும் என்றார். நானாவது முதலமைச்சராவது? ஏன் இந்த மனிதன் இவ்வளவு பெரிய 5 டைன் ஐஸ் கட்டியை என் தலையில் வைக்கிறான்? எதற்காக இதை கேட்கிறான் என்று திகைத்து போயிருந்த வேளையில் தன்னுடைய விசிட்டிங் கார்டை என்னிடம் நீட்டினார். பார்த்தேன், சேர்மன் கம் மேனேஜிங் டைரக்டர் ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரீஸ் வேதாந்தா குரூப் அனில் அகர்வால் என்று இருந்தது. ஓஹோ, இதற்குத்தான் இவ்வளவு பெரிய குளிர்த்தா? உடனே சொன்னார், 2 minutes பிளீஸ், 2 நிமிஷம் கொஞ்சம் ஓரமா நின்று பேசுவோம். நான் பக்கத்தில் போனேன். ஒரு 15 நிமிடம் எனக்கு ஒதுக்கி தாருங்கள், உங்களிடம் நான் தனியாக பேச வேண்டும் என்றார். ஐ வில் நெவர் மீட் யூ. 15 தனியாக பேசுவதற்கு என்ன இருக்கிறது? நீங்கள் எங்கள் மாவட்டத்தையே, தூத்துக்குடியையே நாசமாக்குவதற்கு உங்கள் ஸ்டெர்லைட்டை கொண்டு வந்திருக்கிறீர்கள். அதை எதிர்த்து நீதிமன்றத்திலே நான் போராடி கொண்டிருக்கிறேன். அங்கே நாம் ஒருவரை ஒருவர் எதிர்த்து போராடிக் கொள்ளலாம். உங்களை சந்திக்க நான் விரும்பவில்லை என்றேன். 4-5 நாள் கழிந்தது. இந்தியாவுடைய அட்டார்னி ஜெனரல், இந்தியாவுடைய தலைமை வழக்கறிஞர் ஜி ராமசாமி என்னை தொலைபேசியில் அழைத்து, உங்களை நான் முக்கிய காரியமாக பார்க்க விரும்புகிறேன், டெல்லியிலிருந்து அதற்காகவே சென்னைக்கு வருகிறேன் என்றார். அதன்படி மறுநாள் வந்தார். நான் ரொம்ப திடுக்கிட்டு போய், அட்டார்னி ஜெனரல் நம்மை ஏன் பார்க்க வருகிறார் என்று, எஸ் டேக் யுவர் சீட், நாற்காலியில் உட்காருங்கள், ஹேவ் எ கப் ஆஃப் டீ, ஒரு தேநீர் அருந்துங்கள் என்றேன். என்ன அவசரம், என்றைக்காக நீங்கள் டெல்லியிலிருந்து என்னை பார்க்க இன்றைக்கு காலை விமானத்தில் வந்தீர்கள் என்று கேட்டேன். நீங்கள் ஸ்டெர்லைட்டை பற்றி தப்பாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அவனுடைய நிர்வாக இயக்குனர் உங்களை சந்திக்க விரும்புகிறார், அதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுங்கள் என்றார். மிஸ்டர் ஜிஆர், யூ ஹவ் கம் டு எ ராங் பிளேஸ். ஒரு தப்பான இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஒரு காலம் நான் சந்திக்க மாட்டேன். என்னை தொலைபேசியிலேயே கேட்டிருக்கலாமே,
இதற்காக நீங்கள் ஏன் டெல்லியிலிருந்து வீணாக வர வேண்டும்? உங்கள் வந்த வேலை முடிந்து விட்டது. இப்பொழுது உங்கள் வேலை முடிந்து விட்டது, ஒரு கால் நான் சந்திக்க மாட்டேன் என்றவுடன் முகத்தை தொங்க போட்டுவாறு அவர் வெளியே சென்றார். என் வாழ்க்கை நேர்மையானது, என் கரங்கள் கரைபடியாதவை. நான் பொது வாழ்வில் இருக்கிறேன். நான் தூய்மையான நேர்மையான வாழ்க்கையை மேற்கொண்டிருப்பதால் தான் நான் அரசியலில் நேர்மை என்பதை சொல்லிய அந்த இலக்கணத்தோடு இந்த இயக்கத்தை நடத்த முடிகிறது. அந்த ஸ்டெர்லைட்டை அகற்றுவதற்கு என் நடைபயணம் பயன்பட்டது. முல்லை பெரியார் அணை பென்னிக்கு கட்டியது. அணை கட்டிக்கொண்டிருந்த பொழுதே அது அணை உடைந்து விட்டது. 1886 தொடங்கப்பட்ட அணை வெள்ளத்திலே உடைந்து விட்டது. சர்க்கார் பணம் ஒதுக்க முடியாது என்று சொல்லிவிட்டது பிரிட்டிஷ் சர்க்கார். பென்னிக்கு லண்டனுக்கு சென்று அவரது மனைவி பெரிய கோடீஸ்வரி, ஆடம்பரமான மாளிகையிலே பிறந்தவர். அந்த சொத்துக்களை எல்லாம் விற்று அவரும் அவர் மனைவியும் மீண்டும் இங்கேயே மதுரை மாநகருக்கு வந்து கம்பத்துக்கு சென்று கூடலூருக்கு சென்று அணை கட்டுகிற இடத்துக்கு சென்று அவர்கள் பணத்தை போட்டு அணையை கட்ட ஆரம்பித்தார்கள். அந்த அணை 5 மாவட்ட விவசாயிகளை பாதுகாக்கிறது. 5 மாவட்ட விவசாயிகளின் தலைவர் கம்பம் அப்பாஸ் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர். கம்பம் ஜமாத் தலைவர். அவர் என்னிடத்திலே அடிப்படை விவரங்களை எல்லாம் எனக்கு எடுத்து சொல்ல நானும் அவரும் 678 ஊர்களுக்கு சென்று கட்சி கொடி கட்டாமல் பிரச்சாரம் செய்தோம். முல்லை பெரியாறு அணையை பாதுகாக்க வேண்டும், இல்லாவிடில் மதுரை மாநகர மக்களுக்கே குடிக்க தண்ணீர் கிடைக்காமல் போய்விடும், 85 லட்சம் ஏக்கர் பாசனத்தை இழந்துவிடும் என்று மக்களை தயாரிப்பதற்கு மதுரையிலே கட்சிக்கு வைர தூணாக இருக்கிற பூமிநாதன் அவர்கள் 4 உண்ணாவிரத போராட்டங்களை அந்த முல்லை பெரியாறு அணைக்காக அவர் மதுரையிலே நடத்தினார். மதுரையிலே இருந்து 3 முறை புறப்பட்டு நான் நடைபயணமாக கூடலூர் வரை செல்கிற போது லட்சக்கணக்கான மக்களை சந்தித்தேன். இந்த அணையை காப்பாற்றாவிட்டால் குடிக்கவும் தண்ணீர் இருக்காது, விவசாயம் அழிந்து போகும் என்று. அணை பாதுகாக்கப்பட்டது. கம்பம் பள்ளத்தாக்கில் லட்சக்கணக்கான மக்கள் ஒரு நாள் திரள முடிந்தது. ஆக என்னுடைய பயணமும் என் போராட்டமும் 85 லட்சம் ஏக்கரையும் பாதுகாத்து கோடிக்கணக்கான மக்களின் குடிநீரையும் பாதுகாத்து கொடுத்திருக்கிறது. அந்த கடமையை நான் செய்திருக்கிறேன். மேகதாட்டுவிலே அணை கட்ட போகிறான் கர்நாடகத்துக்காரன்னு கேள்விப்பட்டு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு முன்பு நான் கிருஷ்ணகிரியிலே போய் ஆர்ப்பாட்டம் நடத்தி மேகதாட்டுவிலே கர்நாடகத்துக்காரன் அணை கட்ட போகிறான், அவன் அணை கட்டிவிட்டால் கபினி இருந்தும் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்தும் ஒரு சொட்டு தண்ணீர் மேட்டூருக்கு வராது, தஞ்சை மண்டலம் பஞ்ச பிரதேசமாகும், எத்தியோப்பியாவை போல ஆகும். ஆசியா கண்டத்தின் நெல் களஞ்சியம் என்று அழைக்கப்பட்ட தஞ்சை மண்டலம் எத்தியோப்பியாவை போல பிச்சைக்கார பூமி ஆகும். இதை தடுக்க வேண்டாமா நாம் என்பதற்காக ஊர் ஊராக சென்று நான் பிரச்சார பயணத்தை மேற்கொண்டேன். நியூட்ரினோ ஆலை வருகிறது, அம்பரப்பர் மலையிலே அமைக்கிறான், அது தேனி மாவட்டத்தையே சுடுகாடாக்கிவிடும், கம்பம் பள்ளத்தாக்கையே பாழாக்கிவிடும், பென்னிக்குக் அணையும் இடிந்து உடைந்து நொறுங்கும், கேரளத்துக்காரன் கட்டியிருக்கிற இடுக்கி அணையும் உடையும். இதை ஊர் ஊராக சென்று பேசியது மட்டுமல்ல, மீண்டும் நடைபயணத்தை நான் மதுரையிலிருந்து தொடங்கிய போது 2018ஆம் ஆண்டு நான் தொடங்கிய போது நம்முடைய இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் புலி வில் கயல் மூவேந்தர் ஏந்திய கொடிகளின் இலச்சனையை பறித்த கொடியை என் கையிலே கொடுத்து என் நடைபயணத்தை வாழ்த்தி தொடங்கி வைத்தார். நான் நடைபயணத்தை நடத்திவிட்டு உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து அந்த நீதிமன்றத்திலே 3 மணி நேரம் வாதாடி பெர்மனன்ட் ஸ்டே வாங்கிவிட்டேன். எந்த நரேந்திர மோடி நியூட்ரினோ இஸ் மை ட்ரீம் ப்ராஜெக்ட், என்னுடைய கனவு திட்டம் என்று நரேந்திர மோடி சொன்னாரோ, அவர் சொல்லி 16 வருடங்கள் ஆகிறது. 15 வருடங்களாக
அந்த நியூட்ரினோவை வரவிடாமல் தடுத்து வைத்திருப்பவன் உங்கள் முன்னால் ஒலிபெருக்கிலே நின்று கொண்டிருக்கக்கூடிய சாதாரணமானவன் வைகோ. ஆக நான் தமிழ்நாட்டு மக்களுக்காக பாடுபட்டிருக்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக நடந்திருக்கிறேன். விவசாய பெருங்குடி மக்களை பாதுகாப்பதற்காக நடந்திருக்கிறேன். நம்முடைய செந்தமிழ்நாட்டிலே ஒரு பகுதி நிர்மூலம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக நான் நடந்திருக்கிறேன். ஜாதி மோதல்களும் மத மோதல்களும் கூடவே கூடாது என்பதை வலியுறுத்தி 1200 கிலோமீட்டர் நான் கொடா கைதியாக இருந்து விடுதலையான பிறகு நான் தாமிரபரணி கரையிலிருந்து சென்னை வரையிலும் பல்வேறு மாவட்டங்களை சுற்றி கொண்டு நான் நடந்திருக்கின்றேன். அப்பொழுதுதான் தென்னக நதிகளை இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் நான் வலியுறுத்தினேன். மத மோதல்கள் கூடாது, சாதி மோதல்கள் கூடாது, நாம் சகோதரர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக அதை முன்வைத்து அந்த பயணத்தை நான் நடத்தினேன். அதிலும் வெற்றி பெற்று விட்டேன். நியூட்ரினோவை தடுப்பதிலும் வெற்றி பெற்றிருக்கிறேன். ஸ்டெர்லைட்டை மூடுவதிலும் வெற்றி பெற்றிருக்கிறேன். ஒரு சிறிய கட்சி தான், நான் மிக சாமானியன்தான். ஆனால் எனக்கு இயற்கை வழங்கி இருக்கக்கூடிய இந்த சொற்ப நாவன்மையை சொல்வன்மையை வைத்து நான் பாடுபட்டிருக்கிறேன். தமிழகத்தினுடைய மக்கள் நலனை காப்பதற்காகத்தான் இந்த நடைபயணங்களை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். அதை போலத்தான் நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் வடநாட்டு முதலாளிகளிடம் கையளிக்கப்படாமல் தடுப்பதற்கு வாஜ்பாய் இடத்திலே போராடி எடுத்த முடிவை மாற்றி அமைத்திருக்கின்றேன். ஆகவே தமிழகத்தின் நலனுக்காக, இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக, அவர்கள் சகோதரர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக, கிறிஸ்தவர்களுக்கும் இங்கே பாதுகாப்பு உண்டு என்பதை நிலைநாட்டுவதற்காக வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்ன இயேசுராஜனுடைய புனித வாசகங்களை நினைவூட்டி மக்களுக்கு சேவை செய்கின்ற மருத்துவமனைகளையும் கல்வி சாலைகளையும் அமைத்தது கிறிஸ்தவ மார்க்கம் இந்த தமிழ்நாட்டிலே. அந்த கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு இங்கே பாதுகாப்பு உண்டு. ஜெசுவிட் ஃபாதர்ஸ், கால்டுவெல்லும் சரி, பெஸ்கியும் சரி, இந்த செந்தமிழ் மொழிக்கு உயிரூட்டம் கொடுத்தவர்கள் அவர்கள்தான் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தை கால்டுவெல் எழுதினார். ஆக தமிழையும் தமிழ் மொழினார். அவர் வீரமாமுனிவர் என்று பெயரை மாற்றிக்கொண்ட பெஸ்கி அதைத்தான் எழுதினார். அவர் இன்னும் சொல்ல போனால் அவர் கல்லறையிலே இங்கே ஒரு தமிழன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று எழுதுங்கள் என்று சொல்லிவிட்டு போனார். ஆகவே கிறிஸ்துவார்க்கமும் இஸ்லாமியமும் இங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டதைத்தான் அண்ணா அவர்கள் சொன்னார்கள். இஸ்லாம் என்ற அழகிய குழந்தையை ஒரு தாய் அரவணைப்பதை போல இந்த தமிழ்நாடு அரவணைத்துக் கொண்டது என்று சொன்னார். நான் இந்த மக்களுக்கு சொல்வேன், இந்தியாவுக்கு ஆபத்து வந்தது. இமாலய எல்லைகளிலே சீனர்களின் பீரங்கிகள் கர்ஜித்தன. 62 பாண்டூங் மாநாட்டிலே முழக்கமிடப்பட்ட பஞ்சசீல கொள்கையை மண்தோண்டி குழி தோண்டி புதைத்துவிட்டு சீனா படையெடுத்தது. இஸ்லாமிய மக்களின் ஒருவரும் தலைவரான கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் பேட்டையிலே தான் பிறந்தார். ஆனால் மஞ்சேரி தொகுதிக்கு 3 முறை ஓட்டு கேட்க செல்லாமலே 3 முறையும் வெற்றி பெற்று மக்களவைக்கு சென்றார். இந்தியாவில் 2 தலைவர்கள் தான் ஓட்டு கேட்க போகாமல் ஜெயித்தவர்கள். ஒருவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர், இன்னொருவர் கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் அவர்கள். சீனம் படையெடுத்த போது காயிதே மில்லத் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேருவுக்கு அவர் அக்டோபர் 17ஆம் தேதி ஒரு கடிதம் எழுதினார். அதில் என் மகனை ராணுவத்துக்கு அனுப்புகிறேன், அவனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்திய நாட்டின் எல்லைகளை காக்க, இந்த மண்ணை காக்க நாங்கள் இஸ்லாமிய மக்கள் உயிர் கொடுப்பதற்கும் உதிரம் சிந்துவதற்கும் சித்தமாக இருக்கிறோம் என்று தெரிவித்தார். பண்டித நேரு அற்புதமான ஜனநாயகவாதி. 17ஆம் தேதி லெட்டர் எழுதியிருக்கிறார் இஸ்மாயில் சாஹிப். 18ஆம் தேதி காலையில் அவருக்கு பதில் கடிதம் வருகிறது. அந்த கடித நகலை நான் வைத்திருக்கிறேன். அண்மையிலே காயிதே மில்லத் விழாவில் அந்த கடிதத்தை நான் வாசித்தேன்.
அவர் மறுநாள் காலையிலேயே எழுதுகிறார், பண்டித நேரு, உங்கள் மகனை ராணுவத்துக்கு அனுப்ப போகிறோம் என்கிறீர்கள். இப்பொழுது அவருக்கு வயதுக்கு அங்கே அனுமதி இல்லை. ராணுவம் சார்ந்த மற்ற பணிகளிலே அவரை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று பண்டித நேரு அவர்கள் இஸ்மாயில் சாஹிப் அவர்களுக்கு கடிதம் எழுதினார். இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் கராச்சியில் நடைபெற்ற முஸ்லீம் லீக் மாநாடு 1947 டிசம்பர் 17, 18 தேதிகளிலே போய் கலந்து கொண்ட போது பாகிஸ்தான் பிரதமர் அவர் லியாகத் அலி கான் முஸ்லீம் லீக்கு இந்தியாவிலே இருக்கக்கூடிய அமைப்புக்கு எங்கள் பதிலிருந்து 17 லட்சம் தர வேண்டும், அதை தந்து விடுகிறோம் என்ற போது, சல்லி காசு உங்களிடம் வாங்க மாட்டோம், நீங்கள் வேறு நாங்கள் வேறு, அது மட்டுமல்ல அங்குள்ள முஸ்லீம்களுக்கு ஆபத்தென்றால் எங்களுக்கு சொல்லுங்கள் என்ற போது, உங்களிடம் நாங்கள் ஏன் சொல்ல வேண்டும், நீங்கள் அந்நிய நாடு, எங்கள் மக்களை பாதுகாத்துக் கொள்ள எங்களுக்கு தெரியும், இங்கே இருக்கிற இந்துக்களை நீங்கள் பாதுகாத்துக் கொடுங்கள் என்று கேட்டவர்தான் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள். அப்படிப்பட்ட கண்ணியத்துக்குரிய இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் வழிநடத்திய முஸ்லீம் லீக் இயக்கமும் இன்றைக்கு எழுந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளும் நாட்டின் ஒற்றுமைக்காகவும் சகோதரத்துவத்துக்காகவும் சமத்துவத்துக்காகவும் பாடுபடுகின்றன, போராடுகின்றன. அதனை தமிழ்நாட்டிலே வாழ்கிற மக்கள் அதனை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுவதோடு, நான் தொடக்கத்திலே குறிப்பிட்டது போல போதை வஸ்துக்கள், ட்ரக்ஸ், அது பல்வேறு வடிவங்களில் பிரவுன் சுகராக, LSD மாத்திரையாக, தபால் தலையை போன்ற ஒரு தாளிலும் அது உள்ளே நுழைந்து விட்டது. நான் வருத்தத்தோடு சொல்லுகிறேன், கல்லூரிகளிலே இருக்கக்கூடிய மாணவிகள் கூட சிலர் அதை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் என்று செய்தி வருகிற போது நெஞ்சில் இடி விழுந்ததை போல இருக்கிறது. மாணவர்கள் அதை பயன்படுத்துகிறார்கள். இதை தடுத்து நிறுத்த வேண்டும். அதனால் தான் கோரிக்கை வைத்தேன், இப்பொழுது வைக்கிறேன். கொடிய நிபந்தனைகளோடு, சரத்துக்களோடு, அதிக தண்டனை கொடுக்கின்ற சரத்துக்களோடு சட்டத்தை வருகிற காலத்தில் ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைவேற்றுங்கள் முதலமைச்சர் அவர்களே. இந்த போதை பொருட்களை வைத்திருந்தால் இத்தனை ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனை, விநியோகித்தால் இத்தனை ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனை, பயன்படுத்தினால் இத்தனை ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனை என்று நீங்கள் சட்டங்களை கொண்டு வருவீர்கள். அதையும் கோரிக்கையாக வைக்கிறேன். ஆக இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர் என்ற பேதத்துக்கு இடமின்றி நாம் சகோதரர்களாக சமத்துவம் வாய்ந்தவர்களாக நாம் வாழ்வோம். நான் இந்துக்களுக்கு சொல்வேன், அமெரிக்க நாட்டில் சிகாகோ நகரத்தில் வைணவ திருக்கோயில் தமிழர்கள் கட்டியிருக்கிறார்கள், பாலாஜி டெம்பிள். அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களால் ஒரு துரும்பு கூட அதன் மீது விழுவதில்லை. லண்டன் மாநகரிலே முருகன் கோயில் கட்டியிருக்கிறார்கள், அந்த மிகப்பெரிய ஆலயத்துக்கு எந்த இடையூறும் இல்லை. ஆகவே உலக நாடுகளிலே எல்லாம் இந்துக்கள் வாழ்கிற இடங்களில் அவர்களை பாதுகாப்பாகவே வைத்திருக்கிறார்கள். எனவே இங்கு வாழும் நம் சகோதரர்களை, அவர்கள் முஸ்லிம்களானாலும் கிறிஸ்தவர்களானாலும் எம்மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களையும் நாம் உறுதாய் வைத்து பிள்ளைகளைப் போல சகோதர பாசத்தோடு நேசித்து அவர்களையும் பாதுகாப்போம். எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்த கொடிய நச்சரவமாகிய இந்துத்துவ தத்துவம் இங்கே நுழைய அனுமதிக்க கூடாது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று கர்ஜித்து விட்டு போயிருக்கிறார். திமுக கழகத்தை துடை தெரிய வேண்டும் என்கிறார். யாரை யாரீர் நீரா துடை தெருவது? இப்படி சொன்ன இமாலய பலம் கொண்டவர்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டார்கள். நாயரும் நடேசனாரும் தியாகராயரும் அடித்தளம் அமைத்த திராவிட இயக்கத்தை அறிவாசான் பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் கட்டி காத்து வளர்த்த வேளையில் தூத்துக்குடி KVK சாமியும் உடையார்பாளையம் வேலாயுதமும் கோவை ஆரோக்கிய சாமியும் நெல்லை மஜீது பண்ணை மஜீதும் பாண்டியனும் பிரதாபச்சந்திரனும் தங்கள் உயிர்களை பறிகொடுத்து திராவிட இயக்கத்தை கண்ணீரால், வியர்வையால், ரத்தத்தால் இந்த 75 ஆண்டுகளாக பாதுகாத்து வந்திருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தை பேரறிஞர் அண்ணா முதலாக முதலமைச்சரானாரே, அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் அழித்து விடுவேன் என்று சொல்ல உங்களுக்கு எவ்வளவு ஆணவம் இருக்க வேண்டும்,
எவ்வளவு அகம்பாவம் இருக்க வேண்டும். வைகோ பார்லிமெண்டில் இருந்தால் இதே வார்த்தைகளை நேருக்கு நேராக ஹோம் மினிஸ்டரை பார்த்து கேட்பேன். கேட்டிருக்கிறேன் கடந்த காலத்தில். எங்கே ஓடுகிறீர் பிரதமரே? எங்கே ஓட்டம்? வேர் ஆர் யூ ரன்னிங்? டோன்ட் ரன் அவே, கம் பேக் அண்ட் ஆன்சர் மை क्वेश्चन என்று பிரதம மந்திரியை பார்த்து ஓடாதே நில் என்று சொல்லவர் தான் இன்றைக்கும் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறேன். நேரடியாகவே கேட்பேன். அப்படி ஒருவேளை நான் ராஜ்யசபாவில் இருக்கிற நேரத்தில் இதே வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தி இருந்தால் ஹோம் மினிஸ்டரை பார்த்து நேரடியாகவே கேட்க முடியும். நான் எதற்கும் துணிந்தவன், மரணத்துக்கு சற்றும் அஞ்சாதவன். நான் இந்தி என்கிற மொழியை ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்தியா வேண்டுமா? ஒன்றுபட்ட இந்தியா வேண்டுமா? டு யூ வாண்ட் ஹிந்தி இந்தியா ஆர் யுனைடெட் இந்தியா என்று கேட்டபோது அங்கே இருந்த வடபுலத்தூர் எம்பி எழுந்து, யூ சுட் வித்ட்ரா தோஸ் வேர்ட்ஸ், நீ சொன்ன வார்த்தையை வாபஸ் வாங்க வேண்டும், இல்லாவிட்டால் யூ வில் பி கஸ்ட் ஆன் தி ஃப்ளோர் ஆஃப் திஸ் ஹவுஸ், நீ அடித்து நசுக்கப்படுவாய் இந்த சபையிலே என்றார். நான் சிரித்துக் கொண்டே சொன்னேன், யூ டூ இட், செஞ்சு பார், ஐ வில் ரிப்பீட் இட் நாட் ஒன்ஸ் 1000 டைம்ஸ், திரும்ப 1000 தடவை சொல்வேன் என்று கூறியவன் தான் நான். ஆக இந்தி ஏகாதிபத்தியமும் செத்துப்போன சமஸ்கிருதத்தையும் கொண்டு வந்து இங்கே திணித்து இந்த திராவிட பூமியை செந்தமிழ்நாட்டை பாழ்படுத்தி விடலாம் நினைக்கக்கூடிய உங்கள் மனக்கோட்டை மண்கோட்டையாகும் அமித்ஷா அவர்களே, இந்துத்துவ சக்திகளே, நீங்கள் போட்ட தீர்மானத்தை முந்தா நாள் நான் மேடையிலே சொன்னேன். விராலிமலையில் நீங்கள் அலகாபாத் என்று அழைக்கப்பட்டு பொழுது பிரயாக் நகராக மாற்றப்பட்டு விட்டதே, அங்கே போட்ட தர்ம சன்சத் என்ற மாநாட்டில் போட்ட தீர்மானத்தில் பிரகடனத்தில் இனிமேல் முஸ்லிம்களுக்கு இந்தியாவிலே ஓட்டு கிடையாது, இனிமேல் முஸ்லிம்களுக்கு சிட்டிசன்ஷிப் ரைட் கிடையாது, குடியுரிமையும் கிடையாது, இனிமேல் கிறிஸ்தவர்களுக்கு ஓட்டுரிமையும் கிடையாது, குடியுரிமையும் கிடையாது, டெல்லி தலைநகர் கிடையாது, வாரணாசி தான் தலைநகரமாகும், எந்த மொழியும் இந்தியாவிலே அனுமதிக்கப்படாது, சமஸ்கிருதமும் இந்தியும் தவிர என்று பிரகடனத்தை வெளியிட்டிருக்கிறார்களே, அதை யாராவது கண்டித்ததுண்டா? உத்தமர் காந்தியடிகள் பெயரையே திட்டத்திலிருந்து நீக்கிவிட்ட படுபாவத்தை செய்த பிரதம மந்திரி அவர்களே, அன்றைக்கு கோட்சே ஒருவரை கொன்றார், இப்பொழுது நீங்கள் மகாத்மா காந்தியை மீண்டும் கொண்டிருக்கிறீர்கள், அவர் பெயரை எடுத்திருக்கிறீர்கள். என்ன தைரியம், என்ன நியாயம், என்ன அடிப்படை காரணம்? உலக தலைவர்கள் எல்லாம் தங்கள் அறைகளிலே மகாத்மா காந்தியின் படத்தை தான் வைத்திருக்கிறார்கள். அது நெல்சன் மண்டேலாவாக இருக்கட்டும், பராக் ஒபாமாவாக இருக்கட்டும், உலக நாட்டு தலைவர்களினுடைய அறைகளிலே நம்முடைய நாட்டினுடைய உலக உத்தமர் காந்தியார் படம் தான் இருக்கிறது. காந்தியார் சுட்டுக் கொல்லப்பட்ட போது தந்தை பெரியார் சொன்னார், இந்த நாட்டுக்கு காந்தி தேசம் என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று பெரியார் சொன்னார். அவர் பெயரையே இப்பொழுது எடுத்து விட்டார்கள். இனி அடுத்து கரன்சி நோட்டிலே கை வைப்பார்கள். கரன்சி நோட்டிலே இருக்கக்கூடிய காந்தியார் படத்தை அகற்ற அடுத்த கட்ட முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும். இந்துத்துவ சக்திகள் இரத்தக்களரிகளை இங்கே ஏற்படுத்த முயல்கின்றன. ஆலயங்களுக்கு நாங்கள் பாதுகாவலர்களாக இருப்பவர்கள் தான். திருக்கோயில்களுக்கு, இந்துக்கள் வழிபடும் திருக்கோயில்களுக்கு பக்கபலமாக பாதுகாப்பாக திராவிட இயக்க ஆட்சி நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. இதுவரை இல்லாத அளவுக்கு குடமுழுக்கு விழாக்களை சேகர் பாபு நடத்துகிறார். இந்து ஆலயங்களை பராமரிக்கிறார். நாம் அவர்களை மதிக்கிறோம், போற்றுகிறோம், அவர்கள் உணர்வுகளை மதிக்கிறோம். ஆனால் அதையெல்லாம் ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்றுதான் இந்த இந்துத்துவ நச்சுப்பாம்பு நுழைய பார்க்கிறது. அதற்கு இடம் கொடுக்காது திராவிடம், அதற்கு இடம் கொடுக்காது திராவிட இயக்கம். ஆகவே அடுத்து வருகிற தேர்தலில் வாக்காளர் பெருமக்களே, இந்த 10 நடைபயணத்தில் நான் எந்த நடைபயணத்திலும் அரசியல் பேசியது கிடையாது, கட்சி பேசியது கிடையாது, ஓட்டு கேட்டது கிடையாது. ஆனால் இப்பொழுது ஏற்பட்டுவிட்ட நெருக்கடிகளினுடைய அழுத்தத்தின் காரணமாக நான் தமிழ்நாட்டு மக்களை அவர்கள் தாழ்பணிந்து வணங்கி வேண்டுகிறேன். நீங்கள் பாதுகாக்க வேண்டியது ஜனநாயகத்தை,
பாதுகாக்க வேண்டியது தமிழ்நாட்டிலே மக்களாட்சி தத்துவத்தை. அதற்கு சின்னஞ்சிறு பாலகர்கள் பசியோடும் பட்டினியோடும் போருகிறார்களே, வீட்டிலே சமைத்து போடுவதற்கு வசதி இல்லையே, 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய் மனம் பதறுகிறாளே, அந்த சின்னஞ்சிறு பிள்ளைகளுக்கும் வயிறார உணவருந்துவதற்கான திட்டத்தையும் கொண்டு வந்தாரே நமது முதலமைச்சர். பேருந்துகளிலே ஏறினால் மடியிலே எவ்வளவு பணம் இருக்கிறது என்று இனிமேல் தேட வேண்டிய அவசியமில்லை. பெண்களுக்கு இலவசமாகவே பயணிக்கலாம். ஒவ்வொரு துறையிலும் ஓய்வூதிய திட்டத்தில் கூட கேட்ட கோரிக்கையை நிறைவேற்றி தருகின்ற அளவுக்கு ஜனநாயக உணர்வு படைத்தவராக, தமிழ்நாட்டினுடைய நலன்களை பாதுகாப்பதற்கு இதுவரை இல்லாத அளவுக்கு முதலீடுகளை ஈர்த்து லட்சோப லட்சம் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருகின்றவராக, பல மாநிலங்கள் நாம் பின்பற்ற வேண்டியது திராவிட மாடல் ஆட்சியே என்று மற்ற மாநிலங்கள் நினைக்கிற அளவுக்கு திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற தளபதி மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி அது பொற்கால ஆட்சியாக 26 தேர்தலுக்கு பின்னரும் தொடர வேண்டும். அதற்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு இந்த அரிய நிகழ்ச்சியை துவரங்குறிச்சி நகரில் மிக பிரமாண்டமாக ஏற்பாடு செய்து தந்திருக்கக்கூடிய கண்மணிகளுக்கும் தலைமை தாங்குகிற என் சகோதரி டாக்டர் ரோஹையா அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வெல்லட்டும் திராவிடம், வெல்லட்டும் தமிழகம், வெல்லட்டும் ஜனநாயகம், வெல்லட்டும் திராவிட மாடல், நல்லாட்சி மீண்டும் தொடரட்டும் என கூறி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். வணக்கம்.